Fourth sum, second subdivision. Y plus 1 by 6 minus 3y is equal to 2 by 3. வழக்கம் போல தான்ப்பா. y எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு போங்க. இப்ப இந்த சைடு இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. ஸோ இப்ப இது எதையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்பர் என்ன இருக்கு? பிளஸ் 1 பை 6 இருக்கு. அப்ப இந்த பிளஸ் 1 பை 6 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. சரியா? y எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு இந்த பக்கம் 2 பை 3 இருக்கு. இந்த பிளஸ் 1 பை 6 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1 பை 6 ஆயிடுமா? ஓகேவா? அடுத்து எப்படி ஆகும் பாரு, ஃபார்முலா பாரு. இங்க இருக்கா? ரைட். அடுத்து இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு என்ன இருக்கு? y இருக்கு. மைனஸ் 3y. ஓகேவா? பிளஸ் 1 பை 6 நம்ம அந்த சைடு கொண்டு போயிட்டோம். ரைட். அடுத்தது பாரு. இப்போ இந்த பேசிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கண்ணா, இப்போ என்னென்ன இருக்கு? ம், நடுவுல மைனஸ் இருக்கு. 2 பக்கம் ஃபிராக்ஷன் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழ இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர். இதுக்கு என்ன பண்ணும் பாரு, இந்த 2 நம்பரும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நியூமரேட்டர் நான் இங்க ஒர்க் பண்றேன். டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாரு, டினாமினேட்டர் இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. சேமா இல்ல. அப்ப நான் அதை என்ன பண்ணணும்னா சேமா மாத்தணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்படி போட்டு 3, 6. இப்ப இந்த 2 நம்பரும் ஒரே டேபிள்ல வரணும். எந்த டேபிள்? 3 டேபிள். 1, 2. ஆக நீங்க 2 போடணும். 1, 1 அவ்வளவுதான். இங்க 1, 1 வர வரைக்கும் போடணும். இதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகேவா? இப்ப இந்த சைடு இருக்குல்ல, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் என்னோட எல்சிஎம். அப்போ 6 தான் என்னோட எல்சிஎம். சரி. இப்ப நான் கண்டுபிடிச்ச இந்த 6 இப்படி போட்டு கீழே போட்டுருங்க. இப்ப நல்லா கவனி. கீழ இந்த இடத்துல 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்கும்? 2. 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்கும்? 1. அப்போ மேலையும் இங்க என்னவோ அதே தான் இங்கேயும், இங்க என்னவோ அதே தான் இங்கேயும். இப்ப இந்த மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இருக்குல்ல, அதைத்தான் மேல போடணும். அப்போ 4 மைனஸ் 1. ஓகேவா? 4 மைனஸ் 1. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4 மைனஸ் 1 பை 6 அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். இங்க என்ன இருக்கு? இங்க நல்லா கவனிப்பா. இங்க நல்லா கவனி. இந்த yக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்ல. yக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. yக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நீங்களே எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து இப்ப பாரு, அதை சால்வ் பண்ணலாம். என்னென்ன இருக்கு? மைனஸ் 3y பிளஸ் 1y இருக்கா? போன சம்ல பண்ண மாதிரியே தான் பெரிய நம்பர்ல இருக்கிற சைனை அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இன்டூ பிளஸ் என்னது? நேத்து அந்த சம் பாத்தீங்கன்னா தெரியும். மைனஸ் இன்டூ பிளஸ் என்னது இங்க? சாரி, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். இந்த பாரு, இங்க இருக்கு பாரு. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். அப்ப இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 3ல 1 போச்சுன்னா 2y. இப்போ இங்க நான் என்னன்னு எழுதிப்பேன்? மைனஸ் 2yன்னு எழுதிப்பேன். புரிஞ்சதா? இது கிளியரா இருக்கா? ரைட். இப்போ அடுத்து இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. 4, 1. இது எப்படி போடலாம்? பிளஸ் 4 மைனஸ் 1. பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். இப்போதான் பார்த்தோம். 3ல 1 போச்சுன்னா 4. அப்போ 3 பை 6. இப்போ இங்கேயே அடிச்சு கொடுத்துடலாம். 1, 2. முடிஞ்சதா? இப்ப பாரு சாமி, நல்லா கவனிங்க. வெறுமனே சைனை மட்டும் அந்த சைடு கொண்டு போறேன். நல்லா கவனிக்கணும். வெறுமனே சைனை மட்டும் அந்த சைடு கொண்டு போனா எந்த மாற்றமும் ஏற்படாது, அப்படியே தான் இருக்கும்னு நான் சொன்னேன். நம்பர் கூட போனா மட்டும்தான் மாறும்னு சொன்னேன். ஆமாவா? அது நேத்து வீடியோலயே போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். அப்போ பாருங்க, y அப்படியே வச்சுக்கோங்க. y அப்படியே வச்சுட்டு இந்த yக்கும் 2க்கும் நடுவுல என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. போன ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் சம் நான் நடத்தின வீடியோலயே இதெல்லாம் பேசிக் சொல்லியிருக்கேன். அது பார்க்காம இந்த வீடியோ வராதீங்க. அந்த பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போயிடும். சாரி, மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல போகும். ஆமாவா? அப்போ 1/2 அப்படி போட்டுக்கலாமா? ரைட். அப்போ y is equal to 1 into 1, 1. மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே போட்டுங்க. 2 2s are 4.
யுவர் ஆன்சர் இஸ் y இஸ் ஈக்குவல் டூ -4 அவ்வளோதான்.